உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை உங்கள் முன் எடுத்துரைக்க திருமிகு முனைவர் ஏடி விஸ்வநாத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் அம்பேத்கர் ஜனசக்தி அமைப்பின் நிறுவன தலைவர். அவரோடு நாம் பேசுவோம். உங்களுடைய இயக்கம் அம்பேத்கர் ஜனசக்தி, இது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது, ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? 2005 ஜனவரி 5ஆம் தேதி இதை தொடங்கணும். அம்பேத்கரனுடைய அரசியல் சட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 142 கோடி மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. ஸோ அதை அப்போ எல்லாருமே அம்பேத்கருடைய ஜனங்கள் அதை பயன்படுத்துறதுனால, நுகர்றதுனால, சுவாசிக்கிறதுனால அந்த அடிப்படையில் அதை தொடங்கணும். இந்த காரணம் அதாவது அம்பேத்கருடைய சட்ட அமைப்புகளை பின்தொடரணும், அதை மீறுகிறவர்களை அடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையாக இருக்குது. சரி, இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருக்கு எதிராக பேசி சில நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா நிறைய கண்டனங்களை எல்லாம் பெற்றுட்டார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் பேசுனதில் அம்பேத்கர் ஜனசக்தியை பொறுத்தளவு ஒன்றும் ஆச்சரியம் எதுவும் நாங்கள் பெருசாக நினைக்கல. ஏன்னா அவருடைய சித்தாந்தம் இந்துத்துவ சம்பந்தமான கொள்கைகள், அது சம்பந்தமான இந்துத்துவாவும் அம்பேத்கரியமும் நேர் எதிரானது தான். அது அம்பேத்கர் வாழ்ந்த காலங்களிலே பல்வேறு காலகட்டங்களில் இந்துத்துவா ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் புறந்தள்ளி அவங்கள அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் அது இருந்திருக்குது. அதனால தான் அவங்க மனிதன் சமமாக இருக்கணும்னா அதை எதிர்க்கிறது இந்துத்துவ கொள்கை. அதனால் எதிர்த்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அமித்ஷா பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் நிறைய தலித் மக்கள், அதாவது பட்டியலின மக்கள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க. வேறு சில கட்சியோட தலைவர்கள் கூட அந்த கூட்டணியில் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் அம்பேத்கருக்கு எதிரானவர்களா? கூட்டணியில் இருக்கிறதுனாலே அம்பேத்கருக்கு எதிரானவர்கள்னு சொல்ல முடியாதுங்க. அம்பேத்கரை இப்போ இன்றைக்கி திராவிட சித்தாந்தங்கள் உள்ளவங்க பெரிய கட்சியான திமுகவே ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கிட்டிருக்கிறாங்க, அமைச்சர் பதவியை அனுபவிச்சிருக்கிறாங்க. நீண்ட காலமாக இந்து மதத்தையும் இந்த வர்ணாசிரமத்தையும் எதிர்த்து பேசிய முத்தமிழறிஞர் கலைஞர் கூடவே கூட்டணியில் தான் இருந்து அந்த அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் கொள்கைன்றது வேறு, அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்கிறப்போ ஒரு சில சந்தர்ப்பங்களில் விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அது மாதிரி தான் அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவங்களும் ஒரு சிலர் அங்கே இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுடைய கொள்கைகள் எந்த காலத்துலேயும் அவங்க மனசுலேருந்து வெளியே போக போகிறது இல்லை. இப்போ நடந்து முடிந்த தேர்தல், இங்கே இடைத்தேர்தல், டெல்லியில் அந்த சட்டமன்ற தேர்தல், இந்த முடிவுகளை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? தமிழ்நாட்டை பற்றி முதல்ல சொல்லுங்கள். தமிழ்நாடு பிரதான ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அதிமுகவே வழி விட்டுட்டாங்க. அவங்களுடைய இளமைன்னு சொல்கிறதா, இல்லை வெற்றி பெற மாட்டோம், தொடர்ந்து நம்ம தலைமை எடப்பாடியார் தலைமை தாங்க தோல்வி அடைஞ்சிக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாது, தொண்டர்கள் சோர்ந்துடக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் இவங்க நின்னது ஒரே ஒரு கட்சி தான், பிரதான கட்சி, ஆளுங்கட்சி. அதனால் அவங்களுக்கு வெற்றி பெறது ரொம்ப சுலபமாகி போச்சு. இப்போ இவங்க நின்றதுனால எதிராக நின்ற ஒரு பெரிய கட்சின்னு சொன்னால் நாம் தமிழர். அவங்க போன முறையே 11,00,000 12,000 ஓட்டுகள் வாங்கினாங்க. இந்த முறை 24,000 ஓட்டுகள் கிட்டத்தில் வாங்கியிருக்காங்க. அவர்கள் வளர்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம் தமிழர் கட்சி அது சீபா ஆதித்தனாருடைய முன்முயற்சியால் முன்னெடுப்பால் உருவாக்கின ஒரு இயக்கம். அது நீண்ட காலமாக அப்படியே அமைதியாக இருந்தது. அவருடைய மறைவுக்கு அப்புறம் சீமான் அதை எடுத்திருக்கிறாரு. அவர் எடுத்து வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் தமிழ் உணர்வு சம்பந்தமாகவும் தமிழ் சம்பந்தமான அந்த முன்னெடுப்பு சம்பந்தமாக தான் எல்லா இளைஞர்களும் அவரை முன்னோக்கி வந்தாங்க. பட் காலப்போக்கில் அவருடைய செயல்பாடுகள்
இப்போ அதுக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் சீமானோ இல்லை அவர் இப்போ நடத்தக்கூடிய அந்த இயக்கமோ இனிமேல் பின்னடைவு ஏற்படுமே தவிர அவரால் முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அதிகமாக வாங்கியிருக்காங்களே. அப்போ அவர் இப்போ ஆதரிக்கிற ஆட்களோட வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு போகாமல் அந்த கட்சிக்கு கிடச்சி தான் நான் நினைக்கிறேன். அதாவது போன முறை பாரதிய ஜனதா கட்சி 11,000 வாக்குகள், இவங்க ஒரு 11,000 வாக்குகள், இந்த ரெண்டும் சேர்ந்தா இப்போ 24,000 வாக்குகள். நிச்சயமாக அதுதான் நான் சொல்கிறேன். நோட்டாவுக்கு போகாமல் பிஜேபி தனியாக நின்றுந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாக்குகள் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் பிஜேபி கொள்கையை இன்றைக்கி ஆதரிக்கிற சீமானுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சீமானுக்கு வாக்களிக்கலை. ஏன்னா பெரியார் அவர் பேசுனதுனாலன்னு சொல்லலாமா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாக்குகள் இவருக்கு கூடுதலாக ஆகலையே. பிஜேபியோட ஓட்டும் இவரோட ஓட்டும் தான் அங்கே வந்திருக்கிறத தவிர கூடுதலாக வரல. இப்போ ரொம்ப காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து சீமான பிஜேபியின் பி பார்ட்டிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையோ? பிஜேபி அம்பேத்கர் ஜனசக்தி என்ன நினைக்குதுன்னா, சீமானை வந்து பிஜேபிக்கும் பி பார்ட்டியாக நினைக்கிறேன், திமுகவுக்கும் பி பார்ட்டியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் அவர் வந்து ஆரம்பித்து தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியாரை ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசினார். ஸோ அன்னைக்கு வந்து அவரை யாரோ ஏற்கிறாங்கன்றது எங்களோட பகிரங்கமான குற்றச்சாட்டு. சீமானை வேறு ஏதோ ஒரு சக்தி இயக்குது, தொடக்க காலத்தில் நீங்கள் இதை பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பெரியாரை பற்றியும் தமிழை பற்றியும் பேசுனது. இப்போ கடந்த 12 ஆண்டு காலம் கழித்து அதே சீமான் வாயால் யாரை புகழ்ந்தாரோ அவரை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுன்னா அவரை யாரோ இயக்குறாங்க அப்படின்றது திட்டவட்டமாக தெரியுது. ஏதோ அசைன்மெண்ட் எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது தொடக்கத்திலேயே அது முடிவாகி அதுபடி செயல்படுறாங்க. இப்போ நான் அப்படி தான் தொடக்கத்துலேருந்தே நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேங்க. அது யாராக இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? யாராக இருக்கணுன்றது வந்து அதிகபட்சமாக பிஜேபியோட உந்துதல் சக்தி இருக்குதுன்ற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் அவர் வந்து கடந்த கால தேர்தலில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவையும் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, திமுகவையும் ஒரு காலகட்டத்தில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, பிஜேபியும் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அப்போது அவருக்கு அசைன்மெண்ட் வந்து வேறு எங்கேருந்தோ வருது, அதை பொறுத்து தான் இவர் பேசுகிறாரு. இன்றைக்கி அவங்கள அத்தனை பேரையும் அப்படியே கீழே விட்டுட்டு புது கருத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு பெரியாரை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அவர் வந்து சொந்தமாக சுயமாக சிந்திக்கலை. அவர் எதை கிடைச்சாலும் பொருளாதார ரீதியாக சிந்திக்கிறார். எதை பேசலாம் அவரை நம்பி போன அந்த உறுப்பினர்கள், அவரோட ஆதரவாளர்களின் நிலை என்னவாக இருக்கும்? இப்போ கொஞ்சம் பேர் வெளியே வந்து பல்வேறு கட்சிகளை இப்போ இணைஞ்சிட்ருக்கிறாங்க. வெகு விரைவில் நிறைய பேர் வெளியே வந்துடுவாங்க. கூடாரம் காலி ஆகிடும். ஆமாம், கூடாரம் கட்டாயம் காலி ஆகிடும். அவர் தனித்து நிற்பார். அவருடைய சுயரூபம் பின்னாடி தெரிஞ்சு விரைவில் அவர் எங்கே சேர போகிறன்றதும் இன்னும் தனித்து நிற்பார், தனியாக நிற்பார்ன்ற நிலைக்கு வந்துடலாம். தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் அவர் தனியாக நிற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்புகளை அவர் இழந்துட்டார். இல்லை, அவர் மட்டும் அந்த கட்சியில் தனிநபராக ஆயிடுவார். இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கேயாவது சேர்ந்துருவார். இப்போ டெல்லியோட முடிவுகள் 24 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் அமர இருக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? டெல்லியில் ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்கள ஓவர்லுக் பண்ணி வந்தாங்க. அப்புறம் அண்ணா ஹசாரே அந்த உண்ணாவிரத்துக்கு அப்புறம் கெஜ்ரிவால் வந்து அந்த உண்ணாவிரத்தை ஆதரிக்கிறாரு, அரசு அதிகாரியாக இருந்து. அதுக்கப்புறம் அங்கே இருந்த இளைஞர்கள், அங்கே இருந்த நீண்ட கால மக்களுடைய தேவைகள் வந்து இந்த கட்சியை வந்து காங்கிரஸை புறந்தள்ளிட்டு இவங்க முன்னாடி வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ வந்து நான் பரவலாக டெல்லியில் இருக்கக்கூடிய நட்பு வட்டங்களை விசாரிக்கிறப்போ இந்த தடவை பிஜேபி ஜெயிச்சதுக்கு அங்கே வந்து அவங்களுடைய குறிக்கோள் என்னவா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நம்ம வந்து முஸ்லீம்களை எதிர்க்கணும்னா இனிமேல் நம்ம அமைதியாக இருக்க முடியாது, முஸ்லீம்களை அவங்களுடைய செல்வாக்கை சரிக்கணும் அப்படின்னா நம்ம நீண்ட காலம் இப்படியே அமைதியாக இருக்க முடியாது. இந்தியா முழுக்க நம்ம ஆள்றோம், தலைநகரத்தை ஆள முடியாமல் விட்டுட்டா நல்லா இருக்காது. அப்படின்றப்போ இந்த குறிக்கோளை அவங்க மையப்படுத்தி தான் கிராம அளவில் கிராஸ் ரூட் லெவல்லையே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பரப்புரையா அல்லது பணமா? பரப்புரையும் அதிகமாக இருந்திருக்குது நீண்ட காலமாகவே, பணமும் கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி பரவலாக ஓட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருந்த அண்ணா ஹசாரே
இந்த முடிவுக்கு அப்புறம் சொல்கிறாரு, கெஜ்ரிவாலுடைய அரசு வந்து அந்த மதுபான கொள்கை, அதில் வந்து சில சிக்கல்கள், பணம் மேலே ஆசைப்பட்டாங்க, அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ நாள் மௌனம் காத்தவர் திடீர்னு வாய் திறக்கிறார் அவர்? இல்லை, ஒரு அண்ணா ஆசாரியை வந்து அவர் எடுத்த கோரிக்கை அந்த காலகட்டத்தில் ஊழலை ஒழிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்காக இருந்தாரா, இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை பார்த்தாரா? இல்லை, அவங்களோட ஆட்கள் அவரும் ஒரு சக்தி அவர் பயன்படுத்தி பண்ணாங்க. அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அது வெளியே போகிறப்போ அவர் யாரால் வெளியே வந்தாரோ கெஜ்ரிவால், அதனால் இந்த நேரத்துலையாவது நம்ம ஒரு சொல்லி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பல்வேறு சக்திகள் பிஜேபிக்காக தனி மனிதராகவும் குழுக்களாகவும் இந்தியா முழுக்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. மணிப்பூர் முதலமைச்சர் பதவி விலகியிருக்கார். 2 ஆண்டு காலமாக அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போல்லாம் எல்லாருமே பதவி விலக சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் அவர் பதவி விலகிறாரு. இது ஒரு தாமதமான முடிவுன்னு பேசப்படுகிறது. உங்களுடைய கருத்து? அதாவது அவங்க திட்டமிட்ட படுகொலைகள் அத்தனை நடந்துடுச்சு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு குழு மக்களுக்கு வந்து அவமானங்கள் நிறைய நடந்திருக்குது. அது அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து நிச்சயமாக பதவி விலகி இருக்கணும். அவர் மேலே மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் ஒரு ஆட்சி இருந்தும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப அநியாயமான பொது வெளியிலேயே பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக நடந்தது. அவ்வளோ நாட்கள் 2 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட அங்கே போய் பிரதமர் போய் ஓட்டு கேட்காம இன்றைக்கி வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாருன்னா அது ஒரு கண் துடைப்பான விஷயந்தானே தவிர உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் அங்கே ஏற்படப்படலை. இப்போ 2 ஆண்டுகளாக அதை தாங்கிட்டு இருந்தவர் இப்போ விலகுவதற்கான காரணம் நெருக்கடிகள் எதுவும் வந்திருக்கா? அவர் நெருக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் புதிய முதல்வரை அடுத்து அங்கே கொண்டாட போகிறாங்க. பிஜேபியோட கட்சி தலைவராக அங்கே புதுசாக இன்னொருத்தர் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு மணிப்பூரில் சொல்கிறாங்க. இப்போ கடைசி நாட்களில் அவர் வந்து மைத்தி இனத்து அந்த மைத்தி குழுக்களுக்கு வந்து அரசு ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரே ஏதோ பேசின ஒரு குரல் பதிவு வந்துருச்சு. அதுதான் காரணம் அந்த நெருக்கடிக்கு, அவர் பதவி விலகுவதற்கு அதுதான் காரணம்னு சொல்கிறாங்களே. அதுதாங்க, அங்கே வந்து அவர் சார்ந்த இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் இந்த கிறிஸ்துவ மக்கள் யாரெல்லாம் அதிகமாக இருந்தாங்களோ அந்த மக்களுக்கு தான் பாதிப்பாங்க ஏற்பட்டிருக்குது. தேவாலயங்கள் தீக்கிரையாக அது அத்தனையுமே அப்படி தான் வந்திருக்குது. பட் அவர் வந்து ஆட்சியில் இருந்ததுனால இது போல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கா. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு முன்னேறிய மாநிலமாக மணிப்பூர் இல்லை. மக்களும் அந்த மாதிரி முன்னேறிய மக்களாக அங்கே இல்லைங்க. வட மாநிலங்களில் பெருவாரியாக அப்படி தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப படித்து ஒரு பொது அறிவோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. தமிழ்நாடு மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. அங்கே வந்து எல்லா மாநிலங்களும் பார்க்குறப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் வட மாநிலங்களோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம்லாம் இருக்குதே தவிர கிராம பகுதியில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போது இந்த நிலையில் அதாவது டெல்லியின் வெற்றியை பெற்றவர்கள் தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கும் அப்படின்னு சிலர் பேச தொடங்கியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? மற்ற மாநிலங்கள்லாம் எந்த மாநிலம் சொல்கிறீங்க? இப்போது 303 இருந்தவங்க 200 சொச்சத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் வருகின்ற காலத்தில் இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா, அங்கெல்லாம் தெலுங்கானா போன்ற இடங்கள்லாம் அவங்க வெற்றி பெற வாய்ப்புகள் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட அவங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்குது. அதுக்கு திமுகவும் அதிமுகவும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்றது தான் அம்பேத்கர் ஜனசக்தியோட கருத்தாக நான் வைக்க. அந்த மாதிரியான நிலை வருவது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மத ரீதியாக பார்த்தீங்கன்னா அது வந்து பல்வேறு பிரச்சனைகள், நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்புகள், அது மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. திமுக வந்து திராவிட நாடு கொள்கையை முன்னெடுத்து வந்து அப்புறம் பின்னாடி அதை விட்டுட்டு
மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால் அது இப்போ பேசுகிறதில்ல. மாநாடுகள் நடத்துகிறப்ப அந்த தீர்மானத்தை தொடர்ந்து தள்ளி வைக்கிறோன்னு சொல்கிறப்போ அது மாதிரி அதனால அவங்க ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து ஆட்சி நடத்துறாங்க. நடத்துகிறாங்க. அது மாதிரி கூட அது அவங்க மாறினா அப்படி வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நான் கணிக்கிறேங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் பேச முடியாது, ரொம்ப நாள் சொல்லவும் முடியாது. இதே விஷயம் நாளைக்கு அவங்க எடுத்திருக்கிற அந்த மத விஷயம் கூட நாளைக்கு இந்தியா முழுமைக்கு எதிர்ப்பு கூட ஏற்படலாம். ஸோ அப்படி ஏற்படுறதுக்கு முன்னாடியே இவங்க தன்னுடைய கொள்கையை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரவலாம். அப்படி தான் நான் கணிக்கிறேன். சரி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் 200 தொகுதிகளை வென்று விடுவோம், அதற்கு ஒரு அத்தாட்சி தான் ஈரோடு தேர்தல், அதை தொடக்கி வைத்திருக்கிறது ஈரோடு அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி அதிமுகவும் பல்வேறு காலகட்டங்களில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, தோல்வியும் பெற்றிருக்கிறாங்க. இது வந்து அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்குமானா சொல்ல முடியாது, இருக்காது. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க, அதாவது பூனை வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போயிருக்குதுன்ற மாதிரி. ஆரம்ப காலத்தில் இவர் வந்து பதவி ஏற்றுக்கின இருந்த கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த வாய்ப்பு மக்கள் மத்தியில் இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ ஈரோடு தேர்தல்ன்றது பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வாக்குக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க 3000லேருந்து 5000 ரூபாய் கூட கொடுத்துருக்குறாங்க. பல 100 பல 10 கோடிலாம் இல்லை, பல 1000 கோடியா? ஆமாம், கொடுத்துருதா சொல்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. அப்போ அப்படின்றப்போ அந்த மாதிரி 234 தொகுதிக்கும் இவங்க வந்து என்ன செலவு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பணம் வச்சுருக்குறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அதிமுகவில் ஊழல் பண்ண அமைச்சர்கள்லாம் கூட திமுகவுக்கு தான் இப்போ இருக்கிறாங்க. இவங்களே வழக்கு போட்டு அதிமுகவில் இருக்கிறப்போ குற்றவாளின்னு சொன்ன அமைச்சர்களும் இங்கே வந்து இப்போ இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாங்க. அது பணத்துக்கு அவங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஏதோ நினைக்கிறாங்க அப்படி முடிஞ்சிருமான்னு. நிச்சயமாக அந்த மாதிரி வாய்ப்பு வராது. இப்போ இந்த பணம் அதிகமாக இருக்குன்றாங்க, அதையும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட கொடுத்து வாக்கு வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்தியாவில் தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குதா இல்லையான்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குதுங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து எந்த லாபமான விஷயத்தையும் அரசியல் கட்சிகள் வாக்காளர்கிட்ட பேசக்கூடாது, கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கொடுக்கக்கூடிய காசை வந்து ஏதோ ஒரு பகுதியில் வீடியோ எடுத்து பிடிக்கிறதும் ஒரு 4 வழக்கு போகிறதும் 40 இடங்களில் அப்படியே தொடர்ந்து நடக்கிற மாதிரி தான் இன்னி வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் இருக்குது. அதனால் காசு கொடுக்கறதுக்கு அவங்க முற்படுவாங்க. ஏன்னா அடுத்து ஸ்டாலின் திரும்ப முதலமைச்சராக உட்காரணும், அடுத்து அவருடைய மகன் அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிடணுன்ற மாதிரி தான் அவங்களோட செயல் வடிவங்கள்லாம் ரொம்ப வேகமாக நடக்குதுன்றதை துணை முதலமைச்சர் பதவியிலேருந்து எல்லாமே தெரியுது. அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை வராதுன்ற மாதிரி நினைக்கிறேன். மக்கள் விழிச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை யோசிக்கிறேன். இப்போ பணம் கொடுப்பது அப்படின்றதை தாண்டி நல்ல திட்டங்களை, மக்களை எளிதில் போய் சேர்கிற திட்டங்கள், அந்த மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பயணம், இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவங்களுக்கு மிக ஆதரவு நிலையை தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திமுக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக நான் வந்து நம்ம அம்பேத்கர் ஜனசக்தி சார்பில் ஒரு கருத்து சொல்ல நாட்டு மக்களுக்கு நான் விருப்பப்படுறேன். எல்லா விஷயத்தையுமே ஓட்டு அரசியலுக்காக இலவசம்னு சொல்கிறப்போ மக்கள் வந்து எந்த வேலையுமே செய்யக்கூடாது, அவங்க சுயமாக சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஒரு 20 கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி கிராமங்களில் போய் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்கள் அதிகமாக வேலை செய்ய மாட்டுறாங்க. வெளி மாநில ஆண்கள் தான் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த திட்டங்கள் வந்து மகளிர் திட்டம் அப்படின்னா பஸ்ஸில் போகணுன்னா இலவசமாக தாங்க அனுப்பணுன்ற ஒரு கட்டாயம் நமக்கு இல்லை. இப்போ இலவசம் நிறைய கொடுத்துட்டு வரி அதிகமாக ஏற்றி மக்களுக்கு சுமையை தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 20 ரூபாய் ஒரு பயணம் அப்படின்னா ஒரு 5 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்கள கொடுத்தா அந்த மக்களுக்கும் ஒரு இது நம்ம நாட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். முழுமையாகவே இலவசம்ன்ற விஷயத்தை வந்து சொல்லி அது மூலமாக மிகப்பெரிய ஊழல்கள் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பின்னாடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து மாற்றி எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை உறுதி பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லா குடும்பத்துக்கும். தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற இந்த திட்டங்களை இந்தியாவே அதை வந்து எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி கூட
நாங்களும் தர்றோன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம அண்மையில் இப்போ டெல்லி தேர்தலில் கூட எக்கச்சக்கமான உறுதிகள் உறுதியில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்களோட ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் நிலைமை இந்தியாவில் இன்றைக்கி இல்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், வந்துட்டு அப்புறம் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் நினைக்கிறாங்களே தவிர மக்கள் வந்து சுதந்திரமாக வாழணும், அவங்களுக்கு உரிய உரிமைகள் வந்து மறுக்கப்படக்கூடாது, பிச்சையாக கொடுக்கக்கூடாதுங்க, தானமாக கொடுக்கக்கூடாது. நான் இதை தானம் கொடுக்குறேன், இதை தானம் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அரசியலே தேவையில்லை. அவங்க சுயமாக வாழணும், கௌரவமாக வாழணும், கம்பீரமாக வாழணும் ஒவ்வொரு குடிமகனும். நம்ம எல்லாத்தையுமே இப்படியே இலவசம் இலவசம் இலவசம்னு சொன்னால் நாளைக்கு இந்த மக்கள்லாம் என்ன ஆவாங்க, எங்கே போய் நிற்க போகிறாங்க? நீங்கள் இடஒதுக்கீடுகளை ஆதரிக்கிறீங்களா? இடஒதுக்கீடுன்றது அவசியம் தேவையான ஒன்று தாங்க. இலவசம் தேவையில்லைன்றீங்க, ஆனால் இடஒதுக்கீடு அதுவும் இலவசமாக இருக்குல்ல? இடஒதுக்கீடுக்கும் இலவசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஒதுக்கீடுன்றது வந்து ஒரு சமூக மக்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில சமூகத்துக்கு வந்து இன்னும் இந்த காலகட்டத்திலையும் மிகப்பெரிய பெரியாரிசம் பேசக்கூடிய, அண்ணாயிசம் பேசக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட இன்றைக்கும் வந்து புதுக்கோட்டை வேங்கை வயல் ஒரு பெரிய சவாலாக இருக்குதுங்க. அப்போ இந்த காலகட்டத்திலையும் எந்த காலகட்டத்திலையுமே ஒரு சமூக மக்கள் வந்து சமூக அந்தஸ்து கிடைக்காம ஒரு சூழலில் தான் அன்னைய காலகட்டத்தில் அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடை உருவாக்கி கொடுத்தாங்க. அது இன்றைக்கி எஸ்சிக்கு இருக்குது, பிசிக்கு இருக்குது, எம்பிசிக்கு இருக்குது. இன்றைக்கி இடஒதுக்கீட்டை நீண்ட காலமாக கொச்சைப்படுத்தி வந்த, கேவலமாக பேசி வந்த உயர் சாதிகாரங்களும் இன்றைக்கி 10% ஒரு சின்ன ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் கிடச்சிருக்குது. அதுங்க ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் வருகிற ஏழைகள் அவங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ, அப்போ இந்த இடஒதுக்கீடுன்றது அவங்களுக்கே தேவைப்படுதுன்றப்போ, பிரம்மாவோட தலையில் பிறந்த சமூகத்துக்கே தேவைப்படுதுன்றப்போ சாதாரண மக்களுக்கு தேவைதாங்க. இப்போ இன்றைக்கி சமூக அந்தஸ்து உயர்ந்திருக்குது பரவலாக எல்லா மக்கள் மத்தியிலையும். எஸ்சி, பிசி, எம்பிசி எல்லா மக்கள் மத்தியிலுமே சமூக அந்தஸ்து உயர்ந்திருக்குது, பொருளாதாரம் உயர்ந்திருக்குது, கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே உயர்ந்திருக்குது. பட் இது ஒரு அம்பேத்கர் கூட 10 வருஷத்துக்கு தான் அதை கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னதாக ஒரு கருத்தும் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அதை அடுத்து 10 ஆண்டுகளில் இந்த சமத்துவம் வந்து ஏற்படலை. அரசியல் கட்சிகள் அதை நீக்கிட்டால் ஓட்டு நம்மளுக்கு பாதிச்சிடும், ஆட்சி வர முடியாதுன்ற அச்சத்தில் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்குது. அதில் இடஒதுக்கீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா அது இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம மக்கள் வளர்ந்துருக்கிறோம். வகுப்பு வாரியாக கீழே தள்ளப்பட்டவர்கள், அது பார்ப்பனர்களால் பாகுபாடுகள், வர்ணாசிரமெல்லாம் சொல்லி கடைநிலையில் இருந்தவங்களுக்காக அவங்க முன்னேறணுன்றதுக்காக இடஒதுக்கீடு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக நாங்கள் இலவச பயணம் அல்லது மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? பொருளாதாரத்தில் ரொம்ப இன்றைக்கி வந்து இப்போ இந்த இலவச பயணம் மகளிர் கொடுக்குறதுல எல்லாமே வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ரூபா சம்பாரிச்சிருந்தாங்க கூலி. இன்றைக்கி 1000 ரூபாய் கிடைக்குதுங்க ஒரு மகளிருக்கு. 1000 ரூபாய் அது எந்த வேலைக்கு போனாலும் 700 600 இருக்குது. ஸோ இப்போ அவங்கள வந்து நீங்கள் இலவசமாக தான் பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது அந்த மக்கள் மேலே அக்கறையால இல்லை. எனக்கு எப்படியாவது இந்த மக்களோட வாக்கு கிடைக்குமா, அது மூலமாக 4 திட்டங்களை கொண்டு வந்து கொஞ்சமாக ஓட்டு வந்து ஆட்சியில் குறைஞ்சபட்ச வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவோமா, ஆட்சி அதிகாரம் வந்துருமா தான் நினைக்கிறாங்களே தவிர, இப்போ அரசு இயந்திரம் எப்படி இயங்குறது? எல்லாமே இலவசம்னு சொன்னால் அரசு இயந்திரம் எப்படி இயங்கும்? அதுக்கான பணம் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு வரீங்க? இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நீங்கள் 50 ரூபா பஸ் பாருன்னா 5 ரூபா வாங்குங்க. 5 ரூபா குறைஞ்சபட்ச கட்டணம் மனமும் வந்து கொடுப்பாங்களே. அதில் வசதி படைச்சவங்களும் தான் போகிறாங்க, செக்ரட்டரியேட் போகிறவங்களும் தான் போகிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் தான் போகிறாங்க. மகளிர் கட்டண குறைப்பு என்பது ஒரு சில நாட்களில் மறந்துடுவாங்க மக்கள். அரசு நமக்கு எதுவும் செய்யலைன்ற நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் கட்டணம் இல்லை என்று சொல்கிற போது அது வந்து நினைவிலே இருந்துகிட்டு இருக்குன்றதுக்காக அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் வந்து இதே கொள்கையை இலவச மகளிர் பயணம் வந்து அறிவித்தாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இருந்து அது செயல்பட்டுக்குது. அதே மாதிரி ஆந்திராவோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர், அவர் ஒரு குடும்பத்துக்கு பல்வேறு நிதி விஷயங்களை சொல்லி திட்டங்களை ஒரு 5500 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க.
இப்போ இன்றைக்கி வந்து அவர் ஆட்சியில் இல்லை. இப்போ இலவசம் கொடுத்தா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி ஆட்சி இழக்கிறத விட, நாட்டை சிக்கலில் ஏற்படுத்துறத விட, அவங்களுக்குன்னு ஒரு அக்கறை இருக்கணும். இது என்னுடைய நாடு, நான் வந்து வீணாக இலவசமாக வாழக்கூடாது, நான் சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கணும். சுயமரியாதை பற்றி பேசக்கூடியவர்கள் வந்து எல்லாத்துக்கும் இல்லை, பொதுமக்கள் திருந்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு ஊழல் செய்கிறதுக்கு பெரிய வழியாக பொதுமக்களே கொடுக்குற மாதிரி ஆயிடுது, வழி வைக்கிற. பொதுமக்கள் திருந்திருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு நேரம் உண்டுங்க. தொடக்கம்னு ஒன்று இருந்தால் எல்லா விஷயமும் உண்டு, முடிவுன்னு ஒன்று உண்டுங்க. நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து விரைவில் இது சம்பந்தமான ஒரு அங்கங்கே பேசுகிறாங்க. அரசியல்வாதிகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சி அரசியல்வாதியும் பேசுகிறாங்க. டீ கடையில் பேசுகிறாங்க, தண்ணி பிடிக்கிற இடத்துல பேசுகிறாங்க. சாதாரணமாக எல்லா மகளிரே இன்றைக்கி அதிகமாக பேசுகிற நிலையில் தான் வந்திருக்குது. ஸோ இந்த ஊழல் விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்திய நாட்டை ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் நிறைய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த ஆட்சி காலங்களில் யாருடைய ஆட்சி காலம் சிறந்ததாக இருந்தது உங்கள் பார்வையில்? என்னோட பார்வையில் காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட ஜனதா கட்சி ஆட்சி. அந்த பிரதமர்கள் இருந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. மொரார்ஜி தேசாய் தொடங்கி சரண் சிங், அப்புறம் சந்திரசேகர், தேவகவுடா, விபி சிங் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து இவங்க அதிகபட்சமாக 50 ஆண்டு 60 ஆண்டுகள் இருந்ததை விட அந்த ஒரு 6 ஆண்டு காலத்தில் மக்களை வந்து இந்திய குடிமக்களை மதிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இந்த வெற்று சவடால் அறிக்கைகள் எல்லாம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் தங்கத்தோட விலை ரொம்ப கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு போகிற காலகட்டத்தில் அரசு தங்கத்தையே கொண்டு வந்து அதை வந்து விலையை குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்து ஜனதா கட்சி பிரதமருங்க வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து தங்கத்தோட விலையை வந்து குறைச்சாங்க. அதனால் எனக்கு காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி இவங்கள விட ஜனதா கட்சி ஆட்சி அது மாதிரி ஒரு செயல் திட்டம் மீண்டும் இந்த இந்தியாவுக்கு வரணும் அப்படின்றத நான் ரொம்ப நேசிக்கிறேன். தங்கத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. அடிக்கடி சொல்லுவாங்க வரலாறு காணாத அளவில் உயர்ந்து விட்டதுன்னு சொல்லி. ஆனால் அந்த வரலாறெல்லாம் முறியடிச்சு இன்றைக்கி மிக உயர்ந்த இடத்துல அந்த தங்க விலை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லாத ஆட்சியாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. மாநிலத்துலேயும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா மாநிலத்துலேயும் மக்கள் இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துலேயும் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஒன்றிணைஞ்சு இந்த விலை உயர்வை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது நாங்கள் அம்பேத்கர் ஜனசக்தி சார்பில் சொல்கிறோம். இன்றைக்கி சாதாரண அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் தன்னுடைய பிள்ளைக்கு தனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு திருமணம் பண்ணோன்னா இன்னைய விலைக்கு 60,000 65,000 கொடுத்து தான் ஒரு சவரம் எடுக்கிற ஒரு நிலைமை வந்திருக்குது. இது விரைவில் இந்த ஆண்டு முடிவுக்கிறதுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் கடந்துடும் அப்படின்ற மாதிரியும் கணிக்க முடியுது. அப்போ அந்த நிலையில் இருக்கிறப்ப சாதாரண மக்கள்லாம் திருமணம் பண்ணி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு 2 சவரம் நகையை கூட எடுத்து போட முடியாத நிலையில தான். இது வந்து சுயமரியாதை கல்யாணம் பண்ணிக்கோங்க, தாலி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற நிலை கொண்டு செல்கிற மாதிரி இருக்கா? சொல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் தங்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் மத்திய அரசாங்கம். ஏனோ தானோன்னு இருக்காமல் பிரதமர் வந்து இதில் அவசியமாக தலையிட்டு தங்கத்தோட விலையை வெகுவாக குறைச்சி ஒரு சவரம் ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தால் இந்த நாட்டு மக்கள் பயன்பெறுவாங்க. தங்கம் வந்து ஒரு இன்றியமையாத, வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு பொருள் அப்படின்றது இல்லைல்ல? இன்றைய அவ்வளவு இது கொடுக்கணும் இல்லை. இப்போ இன்றைக்கி சாதாரணமாக உழைக்கக்கூடிய மக்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு போட்டு தான் பிள்ளைக்கு ஏதோ ஒரு 1/4 சவரமாவது எடுத்து வச்சுக்குவோம், ஒரு 1/2 சவரமாவது ஒரு கம்மல் வாங்கி போடுன்ற நிலையில தான் இருக்குது. இது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனம். தங்கத்தை பெண்மகள்களுக்கு கொடுப்பது, அணிவிப்பது என்பது ஒரு பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? நான் நினைக்கலைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் ஒரு 20-30% மக்கள் வறுமையிலே தான் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 70% மக்கள் வந்து கோட்டீஸ்வரர்களாகவும் பெருங்கோட்டீஸ்வரர்களாகவும் இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக இன்றைக்கி ஒரு நாய்க்கு தன்னுடைய நாய் வளர்ப்பு நாய்க்கு கூட பிறந்த நாளுக்கு செயின் வாங்கி போடுற காலகட்டத்தில் தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படின்றப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சவரத்தில் ஒரு நகை வாங்கி போடணும், ஒரு கம்மல் போடணுன்றதுலாம் ஒன்றும் பெண் அடிமை தனம் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்கத்தால் ஆகாது சங்கத்தால் ஆகணும்னு சொல்லுவாங்க. தங்கத்தினால் ஆகாத செயல் சங்கத்தினால் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை அந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து இந்த தங்கம் விலையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது அரசு நிர்ணயம் பண்ணணுன்ற மாதிரி இந்த நேரத்தில் நான் இப்போ இந்திய நாட்டில் உலகத்திலே அதை சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலும் சரி எனது வாழ்க்கையிலும் கூட நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு பொருளின் விலையும் உயர்ந்து கொண்டு தான் வருகிறதே தவிர குறைந்ததாக இது வரைக்கும் வரலாறு இல்லை. அப்படி இருக்கும்போது அதை வந்து குறைக்க முடியும்னு எப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக முடியுங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் விலையும் பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த விலைகளை அரசு நிர்ணயம் பண்ணுச்சு. தனியார்கிட்ட இருந்தாலும் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தனியாரே உரிமையாளரே நிர்ணயம் பண்ணிக்கலான்ற ஒரு கொள்கைக்கு வந்துட்டதுனால அவங்க வந்து கட்டுப்பாடு இல்லாமல் விற்றுட்ருக்குறாங்க. காங்கிரஸ் ஆட்சி ஒரு காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு தான் அவங்களுடைய ஆட்சியை போகிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு காலகட்டத்தில் பக்தர் சோளம் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சுன்னு கேட்குற நிலைமைக்கு அந்த விலைவாசி உயர்வு தான் நிர்ணயம் முற்ற அளவுக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. இன்னை வரைக்கும் கொண்டு வர முடியல. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசாங்கம் எதையுமே கண்டுக்காமல் எல்லா சாதாரண காய்கறி விலையும் எக்கச்சக்கமாக இருக்குது, அரிசி விலை கூட ஒரு நெருக்கடியை வந்துடுது. ஸோ அதனால் வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசுகளும் மக்கள் மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறதா இருந்தால் இந்த விலைவாசி உயர்வை எல்லா பொருள்கள் மேலேயும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அரசு வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இதனால் வந்து ஊழல் வந்து அதிகமாகிடுதுங்க. அந்த வியாபாரிகள் பதுக்கி வச்சுக்கிட்டு திடீர்னு அதிகமாக ஏற்றி வைக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அரசு எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் அரசாங்கமே தேவையில்லையே. இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறை கொடுக்க வேண்டிய 2000 கோடியை வேறு சில மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி இப்போ வந்துட்டு, இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியோட செயல் திட்டம் வந்து அவங்க பல்வேறு விஷயங்களை புது நவீன கல்வி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாலும் கூட அந்த கல்வி திட்டங்கள்லாம் பார்க்குறப்போ இந்த நீட் எக்ஸாம், மற்ற மத்திய அரசு முகமை கொண்டு வந்திருக்கிற தேர்வுகள், அவங்களுடைய புது கல்வி திட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய கால குலக்கல்வி திட்டம் மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஒரு மாநிலத்தில் வந்து கல்வித்தரம் குறைந்து விட்டது, அது கீழான நிலைக்கு போய்விட்டதுன்னா அதுக்கு மாற்று திட்டங்கள் செயல்படுத்தலாம். ஆனால் இந்தியாவிலே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்படின்ற போது இங்கே எதுக்கு அந்த திட்டங்கள் கொண்டு வர துடிக்கிறாங்க? அந்த திட்டம் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நிறைய பேரை படிப்பு விட்டு முதல்ல நிறுத்த முடியும். இப்போ படித்ததுனால தான் கேள்வி கேட்குறான். எல்லா மாநிலத்திலும் வட மாநிலம் முட்டாள்கள் மட்டுமே பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வேண்டும், அவங்க தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவரம் குறைவாக, கல்வி அறிவு குறைவாக இருக்கக்கூடிய புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுறாங்க. எல்லா இடங்களையும் அவங்க அதிகபட்சமாக வெற்றி பெறுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களால முட்டி மோதி பார்க்குறாங்க, முடியல, ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, முடியல. ஸோ அப்போ கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே பகுத்தறிவால் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திட்டமிட்டு கல்வி அறிவை குறைக்க வேண்டும் என்பது அந்த திட்டம் நிறைய இருக்குதுன்றது நம்மளால் உணர முடியுதுங்க, சாதாரணமாகவே உணர முடியுது. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவருக்கு படிக்கணும்னா +2 ஓல்டு எஸ்எல்சி படிச்சுட்டு பியூசி முடிச்சுட்டு டைரெக்டாக காலேஜுக்கு போயிடுவாங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் படித்தவங்க எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களாக தமிழர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்வுகள்லாம் கொண்டு வந்து அதனால் வந்து என்ன நடந்ததுன்னா தனி மனிதர்களுடைய பொருளாதார நிலைமை கஜானா உயர்ந்திருக்கிறத தவிர மாணவர்களுக்கோ பொதுமக்களுக்கோ அதனால் பெரிய பயன் இல்லைங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் தான், இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் தான் இந்த கல்வியை வந்து தடுக்க முடியும் அப்படின்ற நிறைய பண்ணுறதும். அந்த நிதியை வந்து கொடுக்காம குறைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசாங்கம் கஷ்டப்படும், அதுக்கப்புறம் சொல்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இப்போ குறைக்க கூட இல்லை, முழுவதுமாக வேறு மாநிலங்கள் திருப்பியிருக்காங்க. அதான் வேறு வழி இல்லை. அதனால் எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து எந்தெந்த வழிகளில் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியுமோ அவங்க சொல்கிறத கேட்டுக்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தால் தன்னால் சரியாயிடுன்ற ஒரு எண்ணத்தில் செயல்படுறாங்களோ என்னமோன்ற மாதிரி யோசிக்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் இந்த மாதிரியான சோதனைகளை
இந்த மாதிரியான நெருக்கடிகளை ஏன் தருகிறார்கள்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் வந்து உலக அளவில் எல்லா துறைகளிலும் முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள். நீண்ட காலமாக பல்வேறு சாதனைகளை படைத்தவர்களும் தமிழர்களாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இல்லை, கடந்த காலங்களிலும் மத்திய அரசை இயக்கக்கூடிய பல்வேறு துறை அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், அந்த மாதிரி தேசிய அளவில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அவங்க தான் மத்திய அரசாங்கத்தை இயக்கிற நிலைமைக்கு வராங்க. ஸோ அதனால் தமிழர்களுடைய திறமை என்ன, தமிழர்களுடைய செல்வாக்கு என்ன, அவங்களுடைய கல்வி அறிவு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ அவங்கள எப்படியாவது தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்ற மாதிரி ஒரு செயல் திட்டமாக கூட இது இருக்கும். காய்த்த மரம் கல்லடிப்படுன்ற மாதிரியா? ஆமாம். என்ன பண்ணாலும் தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து யாராலையும் தடை செய்ய முடியாது. பட் தமிழர்கள் இன்றைக்கி எங்களுடைய அம்பேத்கர் ஜனசக்தியோட கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் உலகம் முழுமைக்கும் இருக்க தமிழர்களும் இன்றைக்கி வந்து யார் தமிழர் அப்படின்ற கேள்வி எழக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி தமிழர்கள் இருக்கிறாங்க. உண்மையான தமிழர்கள் யாரும் இந்த நம்ம தமிழ்நாட்டை, இந்த தமிழ் மண்ணை வந்து ஆளலைன்ற வருத்தத்தை இந்த நேரத்தில் நான் தமிழன் டிவி மூலமாக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தமிழர்களே நினைக்கிறீங்களா? அவர் தமிழர் தான். அதில் மகிழலாம்ல நீங்கள்? இடையில் ஒருத்தர் ஒரு 4 வருஷம் வந்து போயிட்டார், அவ்வளோதானே தவிர. அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் ஒரு 4 ஆண்டு காலம் இவர் வந்து போயிருக்கு, அவ்வளோதாங்க. இப்போ கலைஞர் அவங்க குடும்பம் தமிழர்? அவங்க தமிழர் இல்லை. அவங்க வந்து ஆந்திராவில் மேனான்ற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணதேவராய படையெடுப்பு காலத்தில் வந்தவங்க அவங்க குடும்பம். இங்கே வந்தாங்க நிறைய பேர் இப்போ வந்திருக்கிற. அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை, நாங்கள் தமிழர்கள், தமிழுக்காக பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழுக்காக சில நல்ல செயல்களையும் செய்திருக்கிறாங்கல்ல. அது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா சிங்களவர்கள் வந்து பல்வேறு மாநிலங்கள் ஒரு காலகட்டங்கள் எங்கேருந்து போனவங்க தான். இன்றைக்கி அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தமிழன் வந்து அங்கே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கிறான். சிங்களம் வந்து அங்கே ஆளுறான். அவன் தான் இன்றைக்கி தமிழர்களுக்கு அங்கே பிச்சை போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதே நிலைமை தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலே இருக்குதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்க்கும்போது இப்போ புதிதாக வந்திருக்கிற விஜய் என்ற தமிழர் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குமான்றதை விட அவருடைய செயல் திட்டங்கள் என்னன்றது இன்னும் சரியாக தெரிலங்க. அவர் என்ன செய்ய போகிறாரு, சினிமாவில் பேசக்கூடிய அத்தனை வசனங்களும் சினிமாவில் இருக்கிற அதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு ஒரு தமிழன் வருகிறான், தமிழர்னா வர்றதை வரவேற்க தயாராக இருக்கிறோம். பட் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் அது தமிழருடைய உண்மையான தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் நிச்சயமாக என்ன மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்கள் பரிசீலிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவரையும் புதுச்சேரியில் இருந்த அங்கே ஆட்சியில் இருக்கிற ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன், தேர்தல் களத்தை சந்திக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? அவரும் ஒரு தமிழர் தானே, அதனால் வர்றதெல்லாம். ஏன்னா நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் கட்சியோட ஆளுமைகள் தான் பாண்டிச்சேரியில் முதலமைச்சர், திமுகவில் இருந்த ஆளுமைகள் தான் பாண்டிச்சேரியில் முதலமைச்சர். அப்படி இருந்த காலகட்டம் தான் நீண்ட காலமாக இயங்கிட்டு இருக்குது. அதனால் பாண்டிச்சேரியிலேருந்து திரும்ப இவர் இங்கே வராரு தமிழ்நாட்டுக்குன்றதை வரவேற்கக்கூடிய விஷயம் தான். வரலாம். இல்லை, இப்போ அங்கே வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வருகை இங்கு முழுவதுமாக தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவே ஏற்றுக்கிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் இருந்த திமுக ஏற்றுக்கிட்டு ஆளுங்கட்சியாக கொண்டு வர்றப்போ இப்போ திமுக பிஜேபின்றது வந்து அவங்களுடைய பேசக்கூடிய அந்த கருத்து, அந்த இந்துத்துவன்ற அந்த கருத்து, அந்த வெறித்தனமான செயல்பாடுகள், மனித நேயமற்ற செயல்பாடுகள் வட மாநிலங்கள் அதெல்லாம் பார்க்குறப்ப தான் அது நமக்கு ஒவ்வாமையாக இருக்கிறத தவிர அது ஒன்றும் தீண்டப்படாத ஒரு கட்சி இல்லை. ஏன்னா இவ்வளோ காலமாக 50 ஆண்டு காலமாக பேசியிருந்த கலைஞரே அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிறாருன்றப்போ ரங்கசாமி வரதில் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. அவர் வந்து கூட பிஜேபி கூட கூட்டணி வைப்பாரா, இல்லை தனியாக கூட நிற்கலாம், இல்லை வேறு விஜய் கூட நிற்கலாம். விஜய் கூட தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறதா வந்து செய்தி கிடைக்குதுங்க. அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி வருகிற பட்சத்தில் அந்த கூட்டணி என்ஆர் காங்கிரஸும் விஜய் தமிழக வெற்றி கழகமும் இணைந்தால் இங்கே ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கரிசம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100-150 அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பொதுவாக மற்ற அரசியல் கட்சிகளும் பேசுகிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியே அம்பேத்கருடைய பிறந்தநாள் நினைவுனால ஆமாம் அனுசரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி பெரியாரிசம் பேசக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து திமுக மேலே அவங்கள ஆதரித்தாலும் கூட திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. இப்போ இவங்களுடைய சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு நடிகர் விஜய் வந்து இவங்களுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுத்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒரு கூட்டணி அமைப்பாரானால் அதில் தமிழர்களுக்கான ஒரு மரியாதை காப்பாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழர் இந்த நாட்டை ஆளணும், அப்படி ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். எங்களை மாதிரி இருக்கிறவங்க எதிர்பார்த்துட்ருக்குறோம். இப்போ அண்மையில் நடிகர் சீமானுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர் இவ்வளோ காலம் பேசி அந்த பேச்சுக்கள்லாம் முரண்பாடாகி இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வெளியே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து விஜய் செயல்பட்டு அப்படி ஒரு நிலைமை தமிழகத்துக்கு ஏற்படுமானால் அதை நம்ம வந்து வரவேற்கக்கூடிய இடத்துல தான் இருந்தாகணும். இப்போ நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக ஒன்றை சொல்கிறேன், அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது என்ஆர் காங்கிரஸ், விஜய் கட்சி, திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 பேர் இணைந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலை வேறு ஒரு மாற்றத்திற்கு கொண்டு செல்வார்கள் அல்லது ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் அப்படின்ற நிலையை நான் யூகிக்கிறேன். உங்களுடைய பார்வை எப்படி? 3 பேர் மட்டும் சேர்ந்தால் வந்துட முடியாதுங்க. மற்ற சமூக இயக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கணும். ஏன்னா அந்த 3 பேர் மட்டுமே தீர்மானிச்சிட முடியாது. அப்படி இந்த அளவுக்கு வந்தால் கூட உங்களுக்கு வந்து பரவலாக ஒரு 10% தான் வாக்குகளை பெற முடியுமே தவிர வெற்றி முழுமையாக பெற முடியாது. மற்ற சமூகத்துக்கும் அந்த முக்கியத்துவம், ஏன்னா பல்வேறு இயக்கங்கள் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அந்த சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினா. இப்போ என்ஆர் காங்கிரஸும் விஜய் கட்சியும் பொதுவான கட்சிகள் தான். என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லைங்களே. அவர் ஒரு முதலமைச்சர் பாண்டிச்சேரிக்கு, அங்கே அவருக்கு செல்வாக்கு இருக்குது, இங்கே அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை. வடபகுதிகளில் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் எல்லாம் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸும் அவரும் ஏற்படுத்தி கொண்ட கமுக்க உடன்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் இங்கே வரக்கூடாது, நாங்கள் அங்கே வரக்கூடாதுன்ற பேச்சின் அடிப்படையில் தான் அப்படி இருந்தது. இப்போ தனியாக வரும்போது இவருக்கான செல்வாக்குகள் இங்கே வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாமகவும் வரக்கூடிய வாய்ப்பு வரலாம். இன்னும் தேவேந்திர குல வேளாளர் அந்த ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அந்த மாதிரி தலைவர்களும் வரலாம். அப்புறம் வந்து யாதவர் அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான கட்சிகளை தவிர்த்து மற்ற சாதி சார்ந்த அமைப்புகளும் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வரணுங்க. ஏன்னா எல்லாமே திமுக அண்ணா திமுகன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்குள்ள சாதி அரசியல் தான் இயங்குது. அவங்க சீட்டு கொடுக்குறதும் அது மாதிரி பார்த்து தான் கொடுக்குறாங்க. கட்சியில் பதவி கொடுக்குறதும் சாதியை பார்த்து தான் கொடுக்குறாங்க. இது காலகாலமாக நடக்குது. அது காங்கிரஸாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குதுங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு புதிய பரிணாமம் ஏற்படும். தமிழர்களுக்கான எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளும் அது உள்ளே இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படணும். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழா, மாட்டு வண்டியில் சென்று பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் செங்கோட்டையன் கலந்துக்கல. அவர்கிட்ட கேட்கும்போது இதை தொடங்கியவர்கள் ஜெயலலிதா அவர்கள், அவங்க படங்கள்லாம் இல்லாதனால போகலை அப்படின்றார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியாரோட அரசியலுக்கும் செங்கோட்டையனோட அரசியலுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குதுங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஏற்கனவே அந்த உறவு நட்புறவாக இருக்கா? இல்லை, அது அவரால் தான் ஒரு அடையாளம் காட்டப்பட்டவர்ன்ற மாதிரி கூட நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள். ஆமாம், அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எடப்பாடியார் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படுது. அதில் ஒரு 2-3 பேர் இறந்து போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஊர் மக்களே எல்லாமே காட்டுக்குள்ளே போய் தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெளியே வரப்போ இவர் தான் தலையிட்டு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இவரை செங்கோட்டையன்கிட்ட சொல்லி அதை போய் நேரடியாக பார்வையிட்டு அப்போது அவரால் பாதுகாக்கப்பட்ட மனிதர் தான் எடப்பாடியார். அவர் அப்போ ஒரு பட்டம் முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி அவரை வந்து காப்பாற்றணுன்ற மாதிரி
அந்த வழக்குகள்லேருந்து கூட விடுவிச்சதா ஒரு தகவல்கள் போலீஸ் வட்டாரத்திலே சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களாம் அதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி அடையாளம் காட்டப்பட்டு வந்தவர் தான் அவர். அதனால் அவர் உண்மையான விசுவாசம் வந்து எடப்பாடியாருக்கு அவர்கிட்ட இருக்கணும், இவர்கிட்ட இருக்கணும். தன்னுடைய சீடன் தான் இருக்கிறாரு. சசிகலா தானே அவங்கள பழனிசாமி அவர்கள் நியமிச்சிட்டு போனார். சசிகலான்றவங்க அந்த காலகட்டத்தில் நியமித்தாங்க, அவ்வளோதானே தவிர ஜெயலலிதான்றவங்களோட படத்தை பிம்பத்தை வச்சு தான் இன்றைக்கும் அதிமுக இயங்குதுங்க. எல்லா போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் இருக்குதோ இல்லையோ அந்த கட்சியோட நிறுவனருக்கு ஜெயலலிதா படத்தை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ சசிகலா அது சரின்னு நினைக்கிறீங்களா? எதுங்க? அதாவது இந்த படங்கள் போஸ்டர் ஒட்டுறது இதிலெல்லாம் எம்ஜிஆரை புறந்தள்ளி விட்டு ஜெயலலிதா அவர்களை போடுறதுன்றது சரியா? தவறுங்க, முற்றிலும் தவறு. அதிமுகவோட தோல்விக்கு அது ஒரு பெரிய காரணமாக கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய பழைய கால 40 ஆண்டு கால அதிமுக தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. தலைவர் முகத்துக்காக தலைவருக்காக தான். அந்த 40 தாண்டின மக்கள் குறைவு தானே. குறைவுன்றதை விட அவங்களுடைய வாரிசுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ 40 ஆண்டு கால அப்பா அம்மா சொல்கிறத யார் கேட்குறது? பிள்ளைங்கள் எல்லாரும் கேட்டுறாங்களா? கேட்குறாங்க, கேட்காதெல்லாம் இருக்க முடியாதுங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணுறது, ஆரோக்கியமாக எதுவும் அவங்க இப்படி போகணும் அப்படி போகணும்னு நினைப்பாங்க, சுதந்திரமாக அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர இப்போ கடந்த 40 ஆண்டு கால அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கி எல்லா கட்சிகள்லையுமே பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களே அவங்க தான் ஏற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்கிறது வந்து எடப்பாடியார் வந்து இனிமேல் எம்ஜிஆருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெயலலிதாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். 2 பேர் படமும் எல்லா நிகழ்வுகளையும் இருந்தால் தான் இவர் நினைக்கிற அந்த வெற்றியை வந்து தொடக்கூட முடியும், இல்லைன்னா தொட முடியாதுங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியில் போடப்படுகிற சுவரொட்டிகள் அந்த மாதிரியான பதாகைகள் எல்லாம் அந்த அண்ணா இருக்கணுமா இல்லையா? அண்ணா இருக்கணும், எம்ஜிஆர் இருக்கணும். இப்போ அதிமுக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அண்ணா பேரை தாங்கின கட்சி தான் அது. அண்ணாவுக்கு ஒரு சிலை கிடையாதுங்க. அண்ணாவுக்கு அதிமுக ஆஃபீஸில் ஒரு சிலை இல்லை. அதனால் ஏன்னா அவர் எம்ஜிஆர் அண்ணாயிசம் என்று ஒன்றையே கொண்டு வந்தார். ஆமாம், ஆனால் அண்ணாவுக்கு எதுவும் செய்கிறதில்லை. ஒரு காலகட்டத்தில் அந்த அண்ணாவோட மனைவிக்கு கூட ஒரு சில உதவிகள்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் உதவி பண்ணாங்க. ஆனால் அண்ணான்ற மனிதரோட 2 ஆண்டு கால அந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் இன்றைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க. அதுதான் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் அவங்களோட விஷயம் நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த நாட்டை ஆண்ட கட்சி அப்படின்ற அடிப்படையில் எதிர்காலத்திலையும் வரக்கூடிய தமிழர் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிறார் என்ற நிலையிலையும் அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்காலம் வந்து நிச்சயமாக திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் என்பது உங்கள் ஆசை. ஆனால் வருமா என்பது கள நிலவரத்தை பொறுத்து எப்படின்னு சொல்லுங்கள். கள நிலவரம் வந்து நிச்சயமாக வந்து எடப்பாடியார் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்கணும். எந்த வித சலனமும் இல்லாமல், எந்த தடையும் நிர்பந்திக்காமல், உருவாக்கிக்காமல் அவரே நேரடியாக எம்ஜிஆர் உருவாக்கின அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு நேரடியாக போய் அவரை போய் பார்த்து பேசி, ஏன்னா இவரோட அவர் மூத்தவர், பதவியிலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் அந்த கட்சியில் மூத்தவர். அதனால் அந்த ஆட்சி வரணும்னு அவர் உண்மையிலே விரும்பினார்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி வரணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவரை போய் பார்த்து நேரடியாக வீட்டுக்கு போய் சந்தித்து நடந்தது அத்தனையும் மறந்துட்டு நாம் 2 பேரும் இனிமேல் இணைஞ்சி இரட்டை குழல் துப்பாக்கி போல் இந்தியாவில் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நிலையை உருவாக்கினார்னா அது வாய்ப்பு இருக்குங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த ஏக்கம் இருக்குது. இப்போ அதே கட்சியில் இன்னும் 2 பேரும் ஆற்றல்களாக இருந்த தினகரனை சசிகலா விட்டுட்டு பன்னீர்செல்வத்தை மாத்திரம் ஏன் இணைக்க வேண்டும்னு நினைக்கிறேன். இப்போ தினகரன் வந்து அந்த கட்சியை விட்டுட்டு வெளியே போய் தனியாக ஒரு கட்சி நடத்துகிறாருங்க. ஸோ அதனால் அவருக்கு ஒரு கட்சியை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் வருவாரா வர மாட்டாரான்னு தெரியாது. பட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களாம் வந்துடுவாங்க, அவங்களும் நடத்த மாட்டாங்க அதுக்கப்புறம். இல்லை, அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விட சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. அப்படின்ற போது அந்த மரியாதைக்குரியவரை இணைச்சா மற்றவங்களாம் வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது.
ஆனால் உங்களுடைய கருத்து மாறுபாடாக தெரியுது. இல்லைங்க, அதாவது சசிகலா அப்படின்றவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்போ அங்கே வந்து அவங்க வந்து செல்வாக்கு பெற்றவராக இருந்தாங்க. ஜெயலலிதாவுடைய பிம்பம் தான் சசிகலாவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அது இவங்க தான் பெரிய ஒரு தலைவர் அந்த கட்சியில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சசிகலா பின்னாடி தான் உட்காந்துருக்கணும். ஆனால் யாரும் செல்ல விரும்பலையே. அப்போ அப்படின்ற நிலை இருக்கிறப்போ அவங்க பேரை சொல்லி இந்த கட்சியை வந்து வீண் பண்ணுறத விட அவங்களும் காலப்போக்கில் வந்து சேர்ந்துருவாங்க. இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்கன்றப்ப அவங்க மட்டும் தனியாக போய் என்ன பண்ண போகிறாங்க? அது இல்லாமல் இப்போ அவங்கள பார்க்குறப்போ அண்மையில் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறப்போ சகோதரி சசிகலா வந்து கொஞ்சம் உடல் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய மன ரீதியான விஷயங்கள், அவங்க கணவருக்கு இல்லை, அதனால் பல்வேறு விஷயங்கள் அவங்கள தாக்கியிருக்கலாம். அதனால் அவங்க பேரை சொல்லி காலத்தை தாமதிக்காமல் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னாவே நிச்சயமாக மீதி பேர்லாம் வந்துடுவாங்க, தன்னால் வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக தினகரன் கூட இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. நன்றி. இவ்வளவு நேரம் இந்திய அரசியலிலும் சரி தமிழக அரசியலையும் உங்கள் கருத்துக்களை தமிழக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.